தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அதிகாலை வேளையில் இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேதவசனம் பிலிப்பியர் 4:13 என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆமேன். தாவீதின் ஊரிலே சாமுவேல் தீர்க்கதரிசி ஒரு பலி விருந்து ஆயத்தம் பண்ணியிருந்தான். அதில் தாவீதை தவிர குடும்பத்தில் உள்ள யாவருமே கலந்து கொண்டார்கள். ஏனென்றால் தாவீது ஒரு ஆடு மேய்க்கும் அவனை அவமதித்து விட்டனர் மற்றும் ஒதுக்கிவிட்டனர். இப்படி ஒதுக்கப்பட்ட தாவீதை தேவன் தெரிந்து கொண்டார். ஒருவேளை நீங்களும் பலவீனமான மனுஷராக தாவீதைப் போல வெறுத்து ஒதுக்கப்படலாம். ஆனால் யாவரும் வெறுத்து ஒதுக்கப்பட்ட அந்த தாவீதையே தேவன் தெரிந்து கொண்டார் என்று பரிசுத்த வேதம் சொல்கிறது. மற்றும் எரேமியா தீர்க்கதரிசி பற்றி பார்த்தால், எரேமியா நான் பேச அறியேன் சிறு பிள்ளை என்று எரேமியாவை நோக்கி, எரேமியா 51:20 நீ எனக்கு தண்டாயுதமும் அஸ்திராயுதமானவன், உன்னை கொண்டு ஜாதிகளை நொறுக்குவேன், ராஜ்யங்களை அழிப்பேன் என்கிறார். மற்றும் கிதியோன் என்பவன் யார்? இவன் ஒரு கோழை, பயம் நிறைந்தவன். இவனை நோக்கி தேவன், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, உன்னை அனுப்புகிறவன் நான் அல்லவா என்கிறார். கர்த்தரும் அவனோடு இருந்தார், அதுவே அவனது பலன். அதேபோல் யோவேல் தீர்க்கதரிசியின் 3:10 தீர்க்கதரிசி உரைப்பது, பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக, மற்றொரு மொழிபெயர்ப்பில் தன்னை மாவீரன் என்று சொல்வானாக. அதாவது, எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, பலவான்களை வெட்கப்படுத்தும்படியாக தேவன் பலவீனமாய் இருக்கிற உங்களையே தெரிந்து கொண்டார். ஆம், உங்களில் இருக்கிற இந்த பலத்தோடே நீங்கள் போங்கள். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். திறன் கொண்டு எழும்புவாயாக. உன் தேவன் பெரியவர், உன்னை பலவானாக பெரியவனாக மாற்ற விரும்புகிறார். உங்களது பலவீனங்களை குறித்து கவலைப்படவே வேண்டாம். உங்கள் பலவீனங்கள் தேவன் நாம மகிமைக்காக பலன் வாய்ந்தவர்களாக, ஞானத்தில் தேறினவர்களாக மாற்ற விரும்புகிறார். விசுவாசியுங்கள். நீங்கள் கிறிஸ்துவால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ பிள்ளைகள். தாவீதைப் போல, கிதியோனைப் போல, எரேமியாவைப் போல நீங்கள் ஒரு பலவான்கள், மாவீரர்கள் என்பதை மறந்து விட வேண்டாம். ஆமேன். God bless you.